தேர்ஸ்டே எடுத்த மினி விலாக் தான் இது. நைட்டு என்ன டிஃபனுக்கு செய்கிறதுன்றதே ஒரு பெரிய கடுப்பு தான். மார்னிங் ஆஃப்டர்நூன் கூட ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துர்லாம். ஆனால் அந்த நைட்டு இட்லி தோசைக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது, சாப்பிட்டு அழுத்து போகுதேன்னு நினைக்கிறப்ப கடுப்பாக தான் இருக்கும். அப்படி பல மணி நேரம் யோசிச்சதுக்கப்புறம் சரி இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும் பருப்பு. அப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், சாம்பார் தூள், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பருப்பில் கொட்டி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் ஒரு 10 to 15 மினிட்ஸில். இந்த சாம்பாரை வச்சு முடிக்கிறேன். ஹஸ்பண்ட் கால் பண்ணி சர்ச்சுக்கு போகலாம் ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த சாம்பாரே வச்சுருக்க மாட்டேனேன்னு நினச்சிட்டு அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போயாச்சு. போயிட்டு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வர வழியில் நெஸ்டோலையுமே கொஞ்சம் இந்த வீக்குக்கான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்போவே டைம் ஒரு 8:45 கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் எங்கள் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு பூரி செட்டு, அப்புறம் நேற்று ஸ்பெஷல் முருங்கைக்கீரை அடை போட்டிருந்தாங்க, அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நேற்றுக்கான டே சூப்பராக ஃபினிஷ் ஆச்சு.